ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. சென்செக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்ஜினலாக முன்னாடி பின்னாடி போயிட்டுருக்கு. நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்லையும், சென்செக்ஸ் வந்து ஒரு 100-200 பாயிண்ட்ஸ் அப்லையும் இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருந்தது நேற்று யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் க்ளோஸ் டு 3% வந்து கீழே விழுந்திருந்தது. பிஹைண்ட் த ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஈரான் வந்து ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஷூட் பண்ணிட்டாங்க. அதனால் அது டேமேஜ் ஆகி கீழே வந்துருச்சு. ஆனாலும் பைலட்டு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கான பதிலடி தருவோம் அப்படின்ட்டு சொன்னதுனால ஆயில் ப்ரைஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் 1% 2% வந்து நார்மலாக இருக்கிற விலையை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஒரு $90 இருந்தது, இப்போ $92-93 க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் ட்ரம்ப் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் வந்து இனிமேல் மிசைல் விடுக்கக்கூடாது, நாங்கள் மறுபடியும் சீஸ்ஃபயரில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கான்ட்ரடிக்டாக இது ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அது ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அவர் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நெதன்யாகுவோட பேசிகிட்டே தான் இருக்கார். இனிமேல் வந்து தேவையில்லாமல் இது பண்ணால் நீங்கள் மட்டும் தனியாக விட்டுருவோம், இஸ்ரேலை மட்டும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு அவர் வார்னிங் தந்ததாக நியூஸஸ் வந்துட்டுருக்கு. ஹவுதீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கடல் வழியாக வந்து இஸ்ரேல் ஷிப்ஸ் வந்துச்சுன்னா இனிமேல் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அதை பிளாக் பண்ணுவோம், இல்லை அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் இந்த ஈரான் யூஎஸ் வாரில் புது அப்டேட்ஸு. இதனால் ஆயில் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விலை ஏறினதுனால கோல்டு வந்து நேற்றும் ட்ராப் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3.5% பக்கம் இன்றைக்கி வந்து இந்தியா மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. கோல்டு வந்து இன்றைக்கி நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ஒரு 2000-3000 வந்து கம்மியாக இருக்கணும் கோல்டு ப்ரைஸ் வந்து. ஸோ கோல்டு வாங்க மறுபடியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் ஒரு 1,10,000 கிராஸ் பண்ணி 1 lakh பக்கம் வந்துட்டுருக்கு ஒரு பவுன் விலை. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்டு வாங்கணும்னா நீங்கள் மெதுவாக வாங்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் இந்தியாக்கான பெயின் ஏரியாஸ் என்னென்னட்டு நம்ம மினிஸ்ட்ரி லெவலையும் சரி, மற்ற ஆர்பிஐயும் சரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. மேஜராக 3 பெயின் ஏரியாஸ். ஒன்று வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து கம்மியாகிட்டே போகிறது. ரெண்டாவது வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து சர்ஜ் ஆனால அதை வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ டாலர் வந்து கம்மியாகும்போது அது வாங்கிட்டே தான் இருக்கணும், க்ரூட் ஆயில் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெயின் ஏரியா. மூணாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஃபெர்டிலைசர். இது வந்து நம்ம உரம் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தான் வருது. பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எவரி இயர் வந்து பட்ஜெட்டில் வந்து உரத்துக்குன்னு இவ்வளவு பட்ஜெட் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வாங்குகிற உரமெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 90% வந்து சப்சிடியோடு தான் வருது. லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா 1.75 lakh crore, 1,71,000 கோடி வந்து அசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ விற்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே உரத்தை இன்றைக்கி வாங்கும்போது அது வந்து 3,40,000 கோடி ஆகுது. அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம பட்ஜெட்டில் இருந்தால் வரணும். இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வாங்குகிற யூரியாலாம் பார்த்தீங்கன்னா பெர் பேகுக்கு வந்து 2,900 வந்து சப்சிடியாக கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ஒரு பேக் யூரியாவுக்கு மட்டுமே சப்சிடியாக கிடைக்கணும். ஸோ இது மூணும் ரொம்ப பெரிய பெயின் ஏரியாவாக இருக்குது. இதனால் நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கம்மியாகிட்டே வருது. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கணும். ஆர்பிஐ வந்து போன வாரம் வந்து ஒரு 7 மெஷர் தந்திருந்தாங்க. அந்த மெஷரில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்குது, ஒரு 100 கோடி அளவுக்கு, அதாவது இந்தியன் வேல்யூவில் ஒரு 10,000 கோடி அளவுக்கு கவர்மெண்ட் பாண்டு வாங்கியிருக்காங்க. சில வெய்வர்லாம் தந்துருந்தாங்க, டேக்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. அது 100 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ போக போக அது ரைஸ் ஆச்சுன்னா பெட்டராக இருக்கும். இன்னும் எஃப்ஐஐ வந்து வெளியே போயிட்டே தான் இருக்காங்க பணத்தை எடுத்துகிட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 3,000-4,000 கோடி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே டேக்கிள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, இந்த க்ரூட் ஆயிலெல்லாம் விலை அதிகமாகறனால இவி சேல்ஸ் வந்து ரொம்ப நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர் ஓவர் இயரும் நல்ல ஒரு 11% கெயின் இருக்குது. இது 2 வீலர் 3 வீலர் பார்த்தீங்கன்னா ஒரு 63-64% மந்த் ஆன் மந்த் சேல்ஸே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 4 வீலரும் நம்ம டாடா மோட்டார்ஸ், டிஎம்பிவி, டிஎம்சிவி அதெல்லாமே கூட நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக இனிஷியேட்டிவ் எடுத்ததை விட இந்த வாரனால் வந்து நிறையா இவிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸு. அப்புறம் ஐடி ரிலேட்டட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சந்திரசேகரன் டிசிஎஸ் அவர் சொல்லியிருந்தார்,
இது மாதிரி ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு எத்தனை ரிசோர்ஸ் வச்சிருக்காங்களோ அதே ஈக்குவலண்ட்டில் ஏஐ ஏஜென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்பாயிண்ட் பண்ணுறது இல்லை, ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு 5 லட்சம் ரிசோர்ஸ் இருக்காங்கன்னா 5 லட்சம் ரிசோர்ஸ்க்கு ஈக்குவல் 5 லட்சம் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஆயிரும். ஆனால் ஆளுங்க இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஏஐயாக இருக்கும். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ ரெவென்யூ வந்து ஒரு 2.4 பில்லியன் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க ஆன் ட்ராக்ல போகிற மாதிரி சொல்கிறாங்க. கோயிங் ஃபார்வர்டு வந்து நிறையா லே ஆஃப்ஸ் இருக்காது, பட் இருந்தாலும் நாங்கள் ஸ்கில்டு ரிசோர்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அவங்க வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணுறது ஏஐயும் சாஃப்ட்வேரையும் ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டையும் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற ஸ்கில் நீ இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம ஐடி ஃபீல்ட்லேயோ இல்லை அதுக்கான அது ரிலேட்டட் ஃபீல்ட்லேயோ போக முடியும். ஸோ அதுக்கான ஸ்கில் செட் வந்து ரைஸ் பண்ணிக்கணும் யாராக இருந்தாலும். அப்புறம் விப்ரோ பைபேக் நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஆல்ரெடி விப்ரோ ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 180 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் பைபேக் ப்ரைஸ் வந்து 250 ரூபீஸ். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் வந்திருக்கும். இத்தனை ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அதில் இவ்வளோ % வந்து யூஆர் எலிஜிபிள் டு செல் அப்படின்ட்டு. நீங்கள் வேணால் இன்றைக்கி விற்றிங்கன்னா அது ஒரு 40% கெயினில் எத்தனை ஷேர் எலிஜிபிளோ அது விற்றிங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 40% கெயின் கிடைக்கும் இன்றைக்கி வேல்யூ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது உங்கள் மெயில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் தான் அப்டேட்ஸு. ஸோ இது ரிலேட்டடாக எந்தெந்த ஷேர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து விழுகிறனால இனி எல்லாருமே கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருந்தது. அதுதான் ஜுவல்லரி ஸ்டாக்ஸில் பிஇ வந்து ஒரு 24, 25 அந்த ரேஞ்சில் இருந்தது. நல்ல டாப்புக்கு போயிட்டு மறுபடியும் டவுனாக இருக்குது. மற்ற டைட்டனோ தங்கமயிலோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஜுவல்லரி ஸ்டாக்கில் கொஞ்சம் கல்யாண் ஜுவல்லரி கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவியை பற்றி பேசணும். ஈவியில் எது வாங்கலான்னு இருக்குன்னா, 2 வீலருக்கு ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்குது, பஜாஜ் ஆட்டோ இருக்குது. பஜாஜ் ஆட்டோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஒரு 25, 26 பிஇ இருந்தாலும் அது 9,000 சம்திங் இல்லை 10,000 சம்திங். அது எல்லாராலும் வாங்க முடியாது. பட் வாங்க விருப்பம் இருந்தால் அது வாங்கலாம்னு இருக்கேன். மூணாவது டிஎம்சிவி அண்ட் டிஎம்பிவி. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறையா வேரியன்ட்ஸ் வந்து ஈவியில் ஒரு 4-5 இயர்ஸாகவே மார்க்கெட் லீடராக இருந்தாங்க. இப்பயும் விட்டுட்டே தான் இருக்காங்க. இன்னும் காம்படிட்டர் வந்து அதிகமாக வேறு வேரியன்ட்ஸில் லோ பட்ஜெட்டில் இன்னும் விடுறதில்ல. ஸோ அதனால் பிவி வந்து வாங்கலான் இருக்கேன். அப்புறம் டிஎம்சிவி வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர அவங்க பஸ்ஸஸ்ஸு மற்றது எல்லாமே எலக்ட்ரிக் இதுவும் இதாகிட்டுருக்கு. அப்புறம் அவங்க நிறைய வண்டி எல்லாமே ஆர்மிக்கு எல்லாமே சப்ளை பண்ணாலும் அந்த பிஸ்னஸும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ டிஎம்பிவி டிஎம்சிவி இது ரெண்டும் கன்சிடர்லாம் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் ஏஐ ரிலேட்டட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் எல்லாமே ஏஐ இல்லை. ஸோ ஐடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே விழுந்துருச்சு. இப்போ இருந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தா விழுகு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் கொஞ்சம் வாங்கலான் இருக்கேன். அப்புறம் ஐடிபிஸு கொஞ்சம் ஆட் பண்ணலான் இருக்கேன். மற்றது பார்த்திங்கன்னா டெக்னோ எலக்ட்ரிக் அது வந்து டேட்டா சென்டர் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸில் கொஞ்சம் இறங்குறதுனால அதுவும் எல்என்டி இதெல்லாம் கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஓவராலாக இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிக் பண்ணலான் இருக்கேன். நீங்களும் பார்த்து மெதுவாக நல்ல வேல்யூ பிக்ஸாக பிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.